அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுடைய ஓன் பிராண்டில் நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மொபைல் ரெஸ்பான்சிவில் இருக்கும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில், டேப்லெட் எல்லாத்துலேயும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்களே கஸ்டமைஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்போட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். கான்டாக்டர்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி மெனு பார் கிளிக் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி இது எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். இது கஸ்டமர் பேனல். கஸ்டமர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய பொருட்களை இதில் போட்டு என்ன பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்லாம் நீங்கள் அந்த ஸ்டோர்லேயே வச்சுருந்தா அது யாருக்கும் தெரியாது, அது வெளியே கொண்டு வரணும் இல்லையா? இந்த மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். இப்போ யாரும் என்கொயரி பண்ணுறாங்க, இப்போ உங்கள் ஷாப்பில் என்னென்ன பொருள் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா பொருட்களையும் இதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, படித்து பார்த்து இப்போ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இது டிஸ்கிரிப்ஷன், சைஸ் எல்லாமே வந்துடும். இப்போ கஸ்டமர் படித்து பார்த்து தேவைப்பட்டால் என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே பை பண்ணிடுவாங்க. அப்படி பை பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் பே பண்ணுறதும் ஆன்லைன்லேயே பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. இப்போ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், கார்ட்டில் ஆட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரி, இந்த கேட்டகரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உமன் கேட்டகரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உமனுக்கான பொருட்களாக போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கேட்டகரி வேண்டாம், வேறு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ்ன்னு ஒரு கேட்டகரி, ஓகேவா? அதே மாதிரி ஹெட்செட்டுக்குன்னு ஒரு கேட்டகரி, இந்த மாதிரி நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். மேலே இருக்க பேலன்ஸையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், உங்களுடைய கூப்பன் எது போடணும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. இப்போ 2 பொருளாக நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலேயே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் போய் சர்ச் பண்ண என்ன ஆயிரும், அந்த பொருளுக்கான இது வந்துடும், நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கார்ட்டில் போகிறேன். கார்ட்டில் போய்ட்டு அந்த 2 பொருள் இருக்குது. எனக்கு அந்த பொருள் வேணும், என்ன பண்ணுவேன், நான் தேவையாக வச்சுக்குவேன், தேவையான ரிமூவ் பண்ணிக்குவேன். இல்லை இந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வேணும் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ நான் செக் அவுட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் போய் என்னுடைய அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்லாம் ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஆர் யூ வாண்ட் டு கேட்குது, கன்ஃபார்ம் திஸ் ஆர்டர் கேட்குது. ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த ஆர்டர் என்ன ஆகும், பர்ச்சேஸ் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு யூஸராக என்ன பண்ணுவாங்கன்னா பே ஆன்லைன் கொடுக்கும்போது இங்கே கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே வந்துடும். இப்போது நான் பர்ச்சேஸ் பண்ண உடனே ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ண உடனே ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஆன்லைனில் பே பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் யார் பே பண்ணாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த இது அப்ளிகேஷன் வேணும்னு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000 ருபீஸ். இதே கொஞ்சம் ப்ளே ஸ்டோரில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமைஸ்டு வேணும் சார், எனக்கு ஓடிபி வச்சு வேணும், அல்லது ஃபுல்லாக மல்டி வெண்டரில் வேணும், ஒரு MLM சாஃப்ட்வேர் வச்சு வேணும், அல்லது பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சு வேணும்னா கஸ்டமைஸ்டு வேணாலும் கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மொபைல் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது கார்ட் ஐ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ண போகிறீங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.